சக்தி ஆராதனா சாதனா. ஓய். டேய், இங்க எதுக்குடா எழுதுன? ஏன் அளவருக்கு எழுதுறது? இங்க எழுதுனா அழிஞ்சிரும். அதுக்கு கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம வந்து பார்த்தாலும் அழியாத மாதிரி ஒரு இடத்துல எழுதணும். அத பார்த்தா சக்தி ஆராதனா மாதிரி ஒரு லவர்ஸ் இருந்தாங்கன்னு அது கதையா சொல்லணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல எழுதணும். கடைசி வரைக்கும் அது அழியவே கூடாது. பிரிஞ்சா உண்மையான வில்லன் ஆயிடுமா? உண்மையான லவ்லாம் பிரிஞ்சது இல்லையா? லவ் பட்சில் ஒன்று செத்துச்சா இன்னொன்று தவிச்சு போயிடும். சக்தி இல்லைனா ஆராதனா மனசு துடிச்சு போயிடும். சாதனை லவ்னா அப்படி, சாதனை லவ்னா அப்படியே தாய்ப்புறா. ஏய் விக்ரம், காம் டவுன். தப்பு பண்ணது இவனுங்க. ஹி இஸ் ஜஸ்ட் a tool. கரெக்ட். கூடவே ஃப்ராடு பசங்களை வச்சுக்கிட்டு இவனை குறை சொல்லி அப்போ வாண்டடா கதை சொல்ல வந்த எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணி இவனை மட்டும் செலக்ட் பண்ணி கதை சொல்ல வச்சிருக்கீங்களா? டேய், யாராவது நல்ல ரியல் ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருந்தா என்னடா பண்றது? விக்ரம், இப்போ நடந்ததை பற்றி பேசி ஒரு யூஸும் இல்லை. அடுத்து என்ன பண்ணலான்றத பற்றி பேசுவோம். இதை ரியல் ஸ்டோரின்னு மெயின்டைன் பண்ணி சக்தி ஆராதனா பதிலாக வேற யாராவது 2 பேரை செட்டப் பண்ணுவோம். இல்லைன்னா எல்லாருக்கும் வேலை போயிடும். மயிறு வேலை நாங்கள் இருக்கட மாட்ட போகிறோம். தப்பு பண்ணது நீங்கள். உங்கள் 3 பேரை இதுக்கான கான்சிக்வன்சஸில் மாட்ட வைக்காம விட மாட்டேன். வெயிட் அண்ட் see. ஏய், அவன் சட்டையை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்ன சம்மந்தம் இல்லாத மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் வேலை போகும், எனக்கெல்லாம் ஒரு லாஸும் இல்லை. தம்பி லீகல் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டது நீயா நாங்களா? எங்களுக்கு வேலை தான் போகும். உனக்கு கோர்ட்டு கேஸ்னு லைஃபே போயிடும். ஏன் எங்களுக்கு தான் கேட்கறது தெரியாதா? மாட்டிக்கிட்டோம், அடங்கி போய் தானே ஆகணும். விஜி, அவனே கொலை காண்டில் இருக்கான். நீ பேசி பக்கத்தில் பாயிண்ட் சேர்த்து குத்துனுங்கிற. அப்படி என்ன காண்டி எங்கள் மேலே உனக்கு? நீங்க ஸ்கிரிப்ட் ரைட்டரா? இது நீங்க எழுதின ஸ்டோரியா? இல்ல பொய்ன்னு தெரியும், இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்தது. இல்லை, இந்த வெப்சைட் பிளாக்ஸ்லாம் ஸ்டோரிஸ் எழுதி போஸ்ட் பண்ணி ஏன் பண்ணுவாங்க தெரியுமா? ஆமாம்மா, ஸ்டோரி புக்ஸ் மாதிரி டிஜிட்டலைஸ்டு வெர்ஷனில். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் எழுதின ஃபிக்ஷனல் ஸ்டோரி அது அந்த பிளாக்ல இருந்தது. அதை பார்த்து அப்படியே நான் நரேட் பண்ணேன். டேய், அப்போ அதுவும் உன் கதை இல்லையா? ஏண்டா, படம் எடுத்ததுக்கப்புறம் பாதி ஷேர் கேட்டு வந்தால் என்னத்துக்குடா வருது? அந்த பிளாகோட பேர் என்ன? thought2stories.netனு ஒரு பிளாக்ல நினைவின் நிழல்னு ஒரு ஸ்டோரி. ஓகே. ராம் தான் கால் எடுத்தான். டைரக்டர் தான் மீட்டிங்கில் இருக்காராம். அப்புறமா கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். விஜய் என்ன பார்க்குற? இல்லை, மாணிக்கம் யோசிச்ச கதை அவர் யோசிச்ச ஸ்டோரி இல்லையா? இந்த பிளாக்லலாம் ஸ்டோரி அப்லோட் பண்ணுவாங்கல்ல, அதை பார்த்து. டேய், அப்போ கதை கூட உன் சொந்த கதை இல்லையா? என்னடா ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? இவ்வளோ மக்கா இருக்கான். அந்த மக்குக்கிட்டே ஏமாந்த இவன் எவ்வளோ பெரிய மக்கா இருப்பான். ப்ரோ, நீங்கள் அனுப்பின கேஷை வேணால் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த பிரச்சனைலாம் இழுத்து விடாதீங்க. நான் கிளம்புறேன். கிளம்புறியா? டேரக்டர்கிட்ட ஒரு முடிவு வராமல் இங்கேருந்து யாரும் கிளம்ப முடியாது. எங்கள் வேலைக்கு வேட்டு வைக்க பார்க்க. விஜய், லூசா நீ? அது ஒரிஜினல் கதை இல்லை, ஜஸ்ட் இமேஜினரி கேரக்டர்ஸ் தான். அது மேலே என்ன உனக்கு இவ்வளோ அப்சஷன்? One best book is equal to 100 good friends. ஒரு நல்ல கதை நம்ம ஐடியாலஜியை மாற்றும். ஒரு நல்ல படம் நம்ம கேரக்டரை மாற்றும். அந்த கதையில் வர ஒரு நல்ல கேரக்டர் நம்ம வாழ்க்கையே மாற்றும். அப்படிப்பட்ட 2 கேரக்டர்ஸ் தான் சக்தியும் ஆராதனாவும். என்னால் அவங்கள வெறும் கதாபாத்திரங்களாக ஏற்றுக்க முடியல. They are beyond those fictional characters. நம்ம கூடவே இருக்க 2 பேரா
லவ்வோட லிவிங் எக்ஸாம்பிள்ஸாக தான் என்னால் பார்க்க முடியுது. அந்த ஸ்டோரியோட இம்பேக்ட்ல இருந்து இன்னும் என்னால் வெளியே வரவே முடியல. ஐம் டேம் கியூரியஸ் அபவுட் இட். இப்போ என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரே கேள்வி, வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட்? தம்பி வாய்ஸ்லாம் சூப்பரா இருக்குப்பா. ஆனா அசோசியேஷன்ல சில மெம்பர்ஸ் கிட்ட கேட்டதுக்கு உனக்கு திக்குவாயின்னு சொன்னாங்களே. சார் எப்பவுமே திக்காது சார், ரொம்ப இமோஷனல் ஆகிட்டனா தான் திக்கும். இந்த சாங்க்கு வேற ஆக்சுவலாக ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார். அப்பா நான் இன்னும் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகலப்பா. இன்னொரு 1 இயர் போகட்டுமே. எனக்கு இப்போ கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. எந்த மாப்பிள்ளை பார்த்தாலும் ஏதாவது காரணம் சொல்லி வேணாம் தட்டி கழிச்சுட்டே இருக்க. என்னதான் பிரச்சனை உனக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லை. திக்குவாயா இருந்தா என்ன, நம்ம லைவ் கான்செப்டா பண்ண போறோம். ஸ்டூடியோல போயிட்டு ஒரு சாங்கை போர்ஷனா பாட போறோம். திக்கிச்சுன்னா ரீடேக் போக போறோம். ஃப்ரீயா விடுங்க தம்பி. உள்ள ஃப்ரீயா விட்டது தப்பா போச்சு. நீ என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. இன்னும் 2 மாசம் தான் டைம் உனக்கு. இப்போ ஏதோ சொன்னீங்க ப்ரிப்பேர் ஆகணும்னு. முதல்ல அதை ப்ரிப்பேர் பண்ணி ரெடியே. யாராச்சும் லவ் பண்ணுறியாப்பா? அப்பா என்ன ஆளுங்க? முட்டாளுங்க பாட்டு பத்தி ஒன்றும் தெரியாதவனலாம் சிங்கர்னு சொல்லி பாடிட்டு இருக்கானுங்க. உனக்கு திறமை இருக்குப்பா, நீ நல்லா வரணும் தம்பி. ஒரு 2 ரூபா மட்டும் தந்துட்டீங்கன்னா மிச்சம் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுக்கலாம். சார் 2 லட்சமா? என்னப்பா 2 லட்சத்துக்கே வாய பொழக்கிற? நாளைக்கு நீங்க கோடியா சம்பாதிக்கும் போது சான்ஸ் கொடுத்த எங்க பெரிய சிங்கர்ல போடுவாங்க. சக்தின்னு உன் பேரை தானே கொட்டத்துல போடுவாங்க. யோசிக்காதப்பா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? அப்படி ஏதாவது சாதித்தன தெரியாத பையனை கூட்டிட்டு வந்து இவன் தான் சொன்ன, அப்புறம் நான் மனசுலாம் இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. 2 மாசம் தான் டைம். பார்த்துக்க. வைக்கிற 2 வாரம் டைம் பார்த்துக்கோங்க. வைக்கிறேன் தம்பி. போலாம்டா. போகலாம். என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா கிளம்பலாம். ஏய் லூஸு, சொல்றி. உன் கண்ணை பார்த்தா எனக்கு தெரியாதா? அப்பா கால் பண்ணாரு சக்தி. ஆ இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் பண்ணணும், மாப்பிள்ளை பார்க்க. வீட்டில் சொல்லிடலாம். சொல்லலாம்ப்பா, ஆனால் அப்பாவுக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சா. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவருக்கு கரெக்ட் தான். உடைக்க மாட்டேங்குதேடி, நான் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுத்து. இல்லை புரியல. எஃபர்ட்ஸ் எதுவுமே போடலன்னா நான் என்ன சும்மா வெட்டிய ஊர் சுற்றிட்டு இருக்கேனா? இல்லை அப்படி சொல்லலடா. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். ஆ நீ விடு, நான் பார்த்துக்கிறேன்னா அப்போ எல்லா எஃபர்ட்ஸும் நீ தான் போட்டுட்டு இருக்க. நான் இங்கே சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்ல. நாய் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கேன். நீ ஒவ்வொரு ஸ்டூடியோவா அத்தனை ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவன், மியூசிக் டைரக்டரோட பையன், சிங்கரோட சொந்தக்காரன், காசு இருக்கிறவன் எல்லாம் உள்ள போயிடுறான். திறமை இருக்கிற என்ன மாதிரி பசங்க தெருவுக்கு தெரு நாயை விட கேவலமா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. எங்கெல்லாம் இப்படியே அலைய விட்டு, ஓ நமக்கும் திறமெல்லாம் இல்லை போல, நீங்க எங்களையே நம்ப வைக்கிறதுனே தெருவுக்கு ஒரு எச்சக்கலை சுத்திட்டு இருக்கான். உள்ள போகணும்னா 2 லட்சம் கேட்குறாண்டி. எங்கடி போவேன்? எஃபர்ட்ஸ் போடலன்னா இந்த திக்குவாயை வச்சுட்டு என்ன எஃபர்ட்ஸ் போடுறது? இவங்கதான் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டாலும் ஒரு கொடுக்க முடியாது. டேய், நீ எஃபர்ட்ஸ் போடலன்னு நான் சொன்னனா? இங்க பாரு, நான் சொன்னனா? நீ அங்க ஒவ்வொரு ஸ்டுடியோ வாசலா தெரிஞ்சிட்டு இருக்கும் போது உனக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதுன்னு ஒவ்வொரு கோயில் வாசலும் இப்ப நான் தெரிஞ்சது இல்லையா?
என்னை ஏன்டா இதெல்லாம் சொல்லி காமிக்க வைக்கிற? நீ அங்க ஆடிஷன்ல பதறதை விட நீ எப்படியாவது செலக்ட் ஆகணும் இங்க நான் பதறதாண்டா ஜாஸ்தி. நீ தானடா சொல்லுவ என்னை பார்த்தா பாட்டு பாடும்போது நர்வஸ் ஆகுதுன்னு. அதனாலதானே இன்னி வரைக்கும் நீ பாட்டு பாடுறது கூட பார்க்க முடியாம எல்லா வாட்டியும் நான் வெளியவே நின்றுட்டு இருப்பேன். இன்னி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டியாச்சும் நான் உனக்கு கேட்டிருக்கேனாடா? இன்னைக்கு இது டென்ஷன்டா, அதனாலதான் கேட்டுட்டேன். எப்போ சொல்றதுதான், உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ ட்ரை பண்ணு. நான் வீட்டில் சமாளிக்கிறேன். இதுக்கு மேலே நீ கஷ்டப்பட்டு வீட்டில் சமாளிச்சுலாம் இருக்க வேணாம். ஒரு 2 மாசத்துல நானே ஏதாவது பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பா பார்க்குற நல்ல சம்பாதிக்கிற வேலை இருக்கிற பையனா பார்த்து கட்டிக்கோ. அதுக்காக தானே இப்போ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க. சக்தி, பேச வேணான்னு பாக்குற, பிரச்சனை பெருசாயிடும், தயவு செஞ்சு போயிடு. நீ பேசவே வேணாம், அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன், அப்புறம் நீ எங்க வேணாலும் போ. ஓ, இப்போ நீ வருவப்பா? 2 மாசம் கழிச்சு யாரு டிராப் பண்ணுவா? நான் நடந்தே போயிடுறேன், தயவு செஞ்சு போயிடு. ஹலோ அப்பா, நீங்க கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாருங்க, எனக்கு ஓகே தான். சில பிரிவுகள் காதலை தீர்த்துவிடும், சில பிரிவுகள் காதலை தீவிரப்படுத்தும். அவர்கள் தள்ளி போன போது தான் புரிந்தது பிரிவும் காதலின் ஒரு மொழிதான் என்று. தொலைதூரத்தில் இருவர் ஒன்று நிச்சயம், இவர்கள் சேரும்போது தொலைவும் தொலைந்து போகும். என்னைக்காவது என்னை விட்டு தூரமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த நிலாவை பாரு. என்னை நினச்சி நீ அந்த நிலாவை பார்த்துட்ருக்குற அதே நேரத்தில் உன்னை நினச்சி நானும் அந்த நிலாவை கண்டிப்பாக பார்த்துட்ருப்பேன். அந்த நிலாவுக்கு நிச்சயமாக தெரியும் நம்ம 2 பேரும் எந்த அளவுக்கு நம்மளை மிஸ் பண்ணுறோம். அந்த நிலா ஃபுல் பிரைட்டாக இருந்தால் கூட இவ்வளோ அழகாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் அது மேலே இருக்கிற அந்த சின்ன சின்ன புள்ளி தான் அது இன்னும் அழகாக காட்டுதில்ல. அதே மாதிரி தான் நம்ம லவ்லேயும் சின்ன சின்ன சண்டைகள் சோகங்கள்லாம் இருந்தால் தான் நம்ம லவ் இன்னும் அழகாக இருக்கும் போல. அம்மாடியோ நீதா இன்னும் சிறு பிள்ளை தாங்காதடா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை நிலாவேவா செல்லாதேவா.
தெரிஞ்சா சரி. சரி கிட்ட வா. நான் எப்போடா தூரம் போனேன்? ஏய் கிரிஞ்சு பண்ணாதடி. சொல்றி, எனக்கு உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. வீடியோ கால் பண்ண. வீடியோ கால்ல இல்ல, நேர்ல பார்க்கணும். நான் ஒரு டைரக்டர் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கேன் அவசரமா. சரி ஒன்று பண்ணி ஈவினிங் பார்க்கலாமா? இப்போவே பார்க்கணுமே. சரி நான் சொல்றது கேளு. ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி என்னை பற்றி யோசி. நான் உன் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஐ வில் பி வித் யூ. டேய் ஏச்சி எவ்வளோ சென்டிமெண்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன். சொல்றது சரி. நான் உன் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். तेरा नदेरे नदेरा नना तेरा नदेरे नदेरा तेरा नदेरे नदेरा नना तेरा नदेरे नदेरा கால் பாதமிடுவா தாளமிடுதா ஆடும் மனதா தோள் சாய வரவா காயும் நிலவா தேய்ந்து விடவா விழியெல்லாம் சிரிக்குதே உன் தரிசனமா பிறவினான் சுமப்பதே உன் கரிசனமா ரெண்டு நாள் நான் எல்லாமே சந்தோஷமா இருந்தியா? உன்னோட கொஞ்சம் கம்மி தான். ஆனா உனக்கு எவ்வளோ ஈகோல அடம் பிடிச்ச கழுத தெரியுமா நீ? ஏய் நான் என்னைக்கடி உன்கிட்ட ஈகோ பார்த்துருக்கேன்? ஈகோ பார்க்குறவன் தான் உன்னை பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் வந்தனா? அன்னைக்கு சொன்னலடா 2 மாசம் வெயிட் பண்ணு, இல்லை வேற யாரையாச்சும் கட்டிட்டு போயிடுன்னு. உன் மூஞ்சுக்கு என்னை விட்ட வேற யாராச்சும் கிடைப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ? இரு, நீ கூட தான் உங்க அப்பா கால் பண்ணி மாப்பிள்ள பாருங்கன்னா அப்ப அது ஈகோ இல்லையா? சொல்லிட்டாலும் அன்னைக்கு எங்க அப்பா கால் பண்ணும்போது மியூட் ஆன் பண்ணி தான் பேசிட்டு இருந்தேன். அப்பா வயிறு கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கு. அந்த இடத்துல வாங்க போக வேண்டியம்மா. நீங்க கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாருங்க. ஆராதனா கேக்குதாம்மா? மடி எனக்கு ஓகே தான். ஏண்டி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? 2 நாளா சாப்பிடாம கொள்ளாம ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் இந்த விஷயத்துக்காக. என்ன அவ்வளோ திட்டுனல? உனக்கு தேவைதான். ஆமா கோவம் வந்தா மயிறு மட்டன் என்ன வேணா திட்டுவேன். ஏய் அன்னைக்கே அதை நினைச்சு அவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? சாரி தெரியாம பேசிட்டேன். சாரி சொன்னா சரியா? வேற என்ன பண்ணோம்? சரி உன் கையை காலா நினைச்சு கேக்குறேன், மன்னிச்சிரு. ஏ லூசு, செருப்பை போய் கையில் எடுத்துட்டு இருக்க. கால் கை தான், காலு தான். காலம் பூரா உன் காலடியில் இருப்பேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா. போதுமா?
சந்தோஷமா? மன திருப்தியா? ஹாப்பி? மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. விக்ரம் இங்க பாரு. டேய், என்ன விஜய் அவன் காதுல குசு குசு ஏதோ சொல்லிட்டு இருக்கா? வேற என்ன, நம்ம பண்ண ஏதாவது கோல்மால் விஷயம் மிச்சம் மீதி இருக்கும், அது விக்ரம் கிட்ட சொல்லி ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹலோ அப்போ, ஒரு ஹெல்ப்டா. நான் சொல்ற இடத்துல போய் உன்னை செக் பண்ணணும். நான் இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான்ண்ணா. நான் போய் பார்த்துட்டு உங்களை நான் அப்டேட் பண்ணுறேன். முடியாதுன்னா முடியாதுதான்ப்பா. எதைக்கு ஆசைப்பட்டுலாம் என் வேலையை விட முடியாது. 5 மினிட்ஸ் கூட ஆகாதுண்ணா. அதான் ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. புரிஞ்சுக்கோ ஏன்பா. எனக்கு பழைய ஸ்டூடெண்டோட டேட்டாபேஸ் மட்டும் கிடைச்சா போதுண்ணா. நான் இந்த அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் எல்லாம் எங்க இருக்கும்? அது என்ன பழைய ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கும். அப்ப எனக்கு 2014 to 2015 12th ஸ்டாண்டர்டோட அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மட்டும் இருந்தா போதும். விஜய் அவங்களுக்கும் சென்ட் பண்ண. என்னடா இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஏதோ தினவலர் நியூஸ் பேப்பர் லிங்க் அனுப்பி விட்ருக்கா? சேத்பேட் அருகில் உள்ள செயின்ட் லாயிலே பள்ளியில் சுற்றுலாவிற்கு கடற்கரை சென்ற 12ஆம் வகுப்பு மாணவி தவறி அலைக்குள் விழுந்தார். அவ்வளோ ஆழத்துல மாட்டிக்கிட்டேன். மாணவியை காப்பாற்ற நீச்சல் தெரியாமல் இருப்பினும் அலையில் குதித்து காப்பாற்ற முயன்ற மாணவன். நீச்சல் தெரியாம இருந்தா கூட உன் உயிரை பத்தி கவலைப்படாம வந்து என் கையை பிடிச்சல. இருவரையும் பாதுகாப்பாக அங்கிருந்த மீனவ குடும்பத்தினர் மீட்டு எடுத்தனர். அப்புறம் எப்படியும் நம்மள கயிறு போட்டு எடுத்து காப்பாத்திட்டாங்க. ஏய், இது அந்த ஸ்டோரியில வர இன்சிடென்ட்ரா? இது எப்படி நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆச்சு? இதெல்லாம் நிஜமாவே நடந்திருக்குனா அப்போ அந்த ஸ்டோரி? ஹலோ அப்போ, ஏதாவது தெரிஞ்சுதா? சக்தி, ஆராதனா 2 பேருமே 2015 பேட்ச், அதாவது 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சென்ட் லோயலே ஸ்கூல்ல தான் ஒண்ணா படிச்சிருக்காங்க. என்னதான் சக்தி ஆராதனாவோட லவ் ஸ்டோரி உண்மைன்னு தெரிஞ்சாலும் சக்தி செத்த அப்புறம் ஆராதனா எங்க இருக்கா, என்ன ஆனான்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. இவங்க காதலை பத்தி மொத்தமா தெரிஞ்சுக்கணும். ஆனா எப்படி? கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம வந்து பார்த்தாலும் அழியாத மாதிரி ஒரு இடத்துல எழுதணும். அதை பார்த்தா சக்தி ஆராதனா மாதிரி ஒரு லவர்ஸ் இருந்தாங்கன்றத அது கதையா சொல்லணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல எழுதணும். கடைசி வரைக்கும் அது அழியவே கூடாது.